எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களின் ஆனந்த யோகம். தாயுமானவருக்கு அகிலாண்டேஸ்வரி திருவருள் புரிந்த லீலை பகுதி 1. சிராப்பள்ளியை சுற்றி அற்புதமான கலையழகுகள் நிரம்பி கிடந்தன. அந்நியர்கள் வடக்கிலிருந்து படையெடுத்து வந்து கொள்ளையடித்து போன பிறகும் அவர்கள் வாழ்க்கை தாக்கம் இங்கு அதிகம் பதியவில்லை. ஸ்ரீரங்கத்து ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சன்னதியும் ஒரு கதை சொல்லியது. இந்த சமயபுரமா திருச்சிராப்பள்ளியின் தலைநகரமாக இருந்தது என்று வியக்கத் தோன்றும். அடர்ந்த தோப்புகளூடே அந்த கோயிலும் கிராமமும் அமைந்து இருந்தது. சமயபுரத்து ஆத்தால் சுதை சிற்பம், உடம்பு முழுவதும் சிகப்பு வர்ணம் பூசி நல்ல புடவைகள் சார்த்தி நகை அணிவித்து இருப்பார்கள். ஊரில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து கை கால்களுக்கு தங்க கவசம் சார்த்தி இருப்பார்கள். வைரப்பதக்கம் சார்த்தி இருப்பார்கள். ஆத்தால் வெட்டிய அசுரன் தலையில் கால் வைத்து இடக்கையில் அன்னவட்டிலும் வலக்கையில் வீரவாளும் தரித்து கருணையே வடிவாய் உட்கார்ந்து இருப்பாள். சமயபுரத்து ஆத்தால் கண்கள் பேசும், புருவம் பேசும், உதடு பேசும், கைவிரல் நுனிகள் பேசும், பாதம் பேசும். தன்னை மறந்து ஆத்தாளின் முகசாந்தியோடு கும்பிடுகிறவர்கள் ஒன்றி விடுகிறார்கள். அவள் சன்னதி எங்கும் வினோதமான கதிர்வீச்சு பரவி இருக்கிறது. உடம்பு முழுவதும் அந்த கதிர்வீச்சு பரவி ஒரு புத்துணர்வு அங்கு வருகிறவர்கள் அனைவருக்கும் தருகிறது. ஆத்தாள் வலக்கையில் காத்தலும் இடக்கையில் கருணையும் கொண்டவள். அவள் புன்னகை எல்லாம் தெரிந்த புன்னகை. சிராப்பள்ளி முழுவதும் சமயபுரத்து மாரியம்மனிடம் மயங்கி கிடந்தது. ஆத்தாள் கிரீடத்தோடு 1.5 ஆள் உயரம், பீடத்தோடு 1.5 ஆள் அகலம். ஆத்தாளின் கழுத்து நிறைய பூச்சொரியல் நடைபெறும். கூடை கூடையாய் பூக்கள் கொண்டு வந்து கொட்டுவார்கள். சிராப்பள்ளி மிக மிக வளமையான பூமி என்பதற்கு இது ஒன்றே சாட்சி. நாயக்கர்கள் ஆண்டாலும் சரபோஜிகள் ஆண்டாலும் ஹொய்சாளர்கள் படையெடுத்து வந்தாலும் கோசலர்கள் வந்தாலும் எல்லோரும் அவள் திருமுன்பு மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும். மராட்டிய மன்னரான சத்ரபதி சிவாஜி சமயபுரத்து மாரியம்மனை பார்த்ததும் பவானி பவானி என்று அலறினாராம். வேறு எங்கும் ஏற்படாத பரவசம் ஆத்தாளின் சன்னதியில் ஏற்பட்டதாம். 2 நாள் தங்கி காலையிலிருந்து மாலை வரை எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு மாரியம்மனோடு வாய் நிறைய பேசுவாராம். சத்ரபதி சிவாஜி வந்துவிட்டு போன பிறகு சமயபுரத்தாளுக்கு கூட்டம் அதிகமாகி விட்டது. உக்கிரமான தெய்வம் என்று விலகியிருந்த அந்தணர்கள் கூட சண்டி ஹோமம் செய்ய அந்த கோவிலை நாடினார்கள். திருவானைக்காவல் சைவர்களின் கோட்டையாக திகழ்ந்தது. ஈசன் நீராக நின்ற இடம் அது. காவிரியிலிருந்து வெகு தூரம் தள்ளி இருந்தாலும் காவிரியில் வெள்ளம் வரும்போதெல்லாம் ஈசனை சுற்றி நீர்